இதுதான் எங்க ஏரியா. இவருதான் எங்க ஏரியாவோட ஷெரீஃப். எங்க ஏரியாக்கும் பக்கத்து ஏரியாக்கும் கேங் வார் நடக்கும். ஏரியாவுக்கு ஒரு ஷெரீஃப். சில நேரம் எங்களுக்குள்ளே யார் கெத்துன்ற சண்டையும் நடக்கும். அதில் டாமினேட் பண்ணுறவன் தான் சீஃப் ஷெரீஃபாக நிற்பான் அடுத்த சீசன் வரைக்கும். எங்களுக்கு வர கறி, பீஸு, எலும்பு, சிக்கனு, பிரெட்டு, பிஸ்கெட்டு இப்படி என்ன வந்தாலும் அதை முதல்ல ஷெரீஃப் தான் சாப்பிடுவார். மிச்சம் வரத அவருக்கு கீழே இருக்கிற ஆளுங்க சாப்பிடுவானுங்க. கடைசியில் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பருக்க கூட மிஞ்சாது, மண்ணை தான் தின்னணும். இந்த சிஸ்டமில் வளர வளர அடுத்த ஷெரீஃப் நானாக தான் இருக்கணுன்ற வெறி வந்துச்சு. தேடி போய் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன். உடம்பை ரெடி பண்ணேன். மொத்த சிட்டிக்கும் சீஃப் ஷெரீஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சில அடிகள், பல கடிகள், மோஸ்ட் ரூத்லெஸ் கேங் வார்ஸ். ஸ்லோவாக ஏரியா என் கண்ட்ரோல் வந்துச்சு. அப்போன்னு பார்த்து ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வந்து என்னை இடிச்சிருச்சு. விதிப்படி இவன் இன்னைக்கு செத்துருவான். நீ இவனுடைய உடம்புக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். கல்லா இருந்த, பூவா இருந்த, புழுவா இருந்த, நாயா இருந்த, இப்போ உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறேன். இனிமே நீ 2 காலில் மட்டும் நடந்தா போதும். நாயா இருந்த, எவ்வளவு சாதிக்குன்னு நினைச்ச, இப்போ மனுஷனா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிரு. இல்லைனா திரும்ப 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 மனுஷனா பிறந்துகிட்டே இருப்ப. சார், எனக்கு நிறைய டவுட்லாம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டாரு. என்ன பாக்குற? உனக்கும் வாங்கி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எலும்ப நாய்க்கு போடு. எலும்பா? ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே ஷெரீஃப் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. டாக் லைஃபே பெட்டர்னு தோணும். பார்த்துக்கலாம்.